ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி கசப்பே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பாவக்காய் வறுவல் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஒரு முறை பாவக்காய் வறுவல் செய்து பார்த்திங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. துளி கூட கசப்பே இருக்காது. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளவு அருமையாக இருக்கும். குழந்தைங்க கூட வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இது செய்கிற மெத்தடும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. ஆயில் ஜாஸ்தி இல்லாமல் ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செய்திடலாம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி சின்ன பாவக்காய் எடுத்துருக்கிறேன். இதே மாதிரி பெரிய பாவக்காய் கிடச்சதுனாலும் அதையும் இதே மெத்தட்லேயே செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதை விட குட்டி குட்டியாக இருக்கும் பாவக்காய், அதில் செஞ்சிங்கன்னா இன்னுமே சத்து ஜாஸ்தியாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த பாவக்காவை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். காம்பு பகுதியும் அடிப்பகுதியும் கட் பண்ணிவிட்டு பிஞ்சு பாவக்காவாக இருந்தால் அதோட விதையோடையே போட்டுக்கோங்க. கொஞ்சம் முத்தலாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு போட்டோன்னா அதோட கசப்பு தன்மை துளி கூட இருக்காதுங்க. அதை எடுக்கிறதுக்கு லைட்டாக காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கத்தியோ இல்லை ஸ்பூனோ வச்சு லைட்டாக கர்வ் பண்ணி எடுத்திங்கன்னா எல்லா விதையுமே நல்லா ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். பாவக்காயில் கசப்பு தன்மை ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு மெயினாக சொல்லணுன்னா இந்த விதை தாங்க ரொம்ப காரணமே. அதை ரிமூவ் பண்ணிட்டோன்னா கசப்பு தன்மை 3/4 அளவு குறைஞ்சிடும். ஆனால் பாவக்காயோட சத்து குறையாது. இந்த மாதிரி கத்தி வச்சு லைட்டாக கர்வ் பண்ணி எடுத்துக்கோங்க. பிஞ்சு விதையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. விதை கொஞ்சம் கடிச்சா கடுக்குன்னு இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி இருந்தால் குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி சாப்பிட மாட்டாங்க. இப்போ நான் பிஞ்சு விதையெல்லாம் அப்படியே சேர்த்து தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். முத்தின விதையாக இருந்தால் மட்டும் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதெல்லாத்தையும் இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் கொஞ்சம் தடிமனான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதெல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சுட்டு தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ண போகிறது இல்லைங்க. அதனால் தண்ணியோட அளவு கரெக்டான அளவு ஊற்றிக்கோங்க. காயோட 3/4 அளவு தண்ணி ஊற்றிங்கன்னா காய் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது கூட 1 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் காய்க்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து கலந்து விட்டுடுங்க. இது வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே தாங்க ஆகும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். காய் நல்லா வெந்துட்டு தண்ணியெல்லாம் சுத்தமாக வற்றி வரட்டும். தண்ணி எதுவுமே ஃபில்ட்ரு பண்ணல. அந்த தண்ணியிலேயே காய் நல்லாவே வெந்து வந்திருக்கு. லைட்டாக கிள்ளி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நசிஞ்சு வரணும். தண்ணியோட அளவு கரெக்டாக ஊற்றுனிங்கன்னா தண்ணி ஃபில்ட்ரு பண்ண தேவையில்லை. இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெயில் 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு பொரிய விட்டுடுங்க. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சு வந்தோடனே நம்ம வேக வச்சுருக்கிற பாவக்காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இந்த மாதிரி செய்யும்போது பாவக்காயோட சத்து துளி கூட வெளியில் போகவே போகாதுங்க. ஒரு சிலர் வேக வச்சுட்டு தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருவாங்க. அந்த மாதிரிலாம் செஞ்சோன்னா காயோட சத்து போயிடும். இது கூட 1 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூளும் காரத்துக்கு குழம்பு பொடி சேர்த்துக்கோங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு பொடி இல்லாத பட்சத்தில் 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூளும் 1.5 ஸ்பூன் அளவு தனியாத்தூளும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதெல்லாத்தையும் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெயில் நல்லா பரட்டி விட்டுடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு காயை நல்லா பரட்டி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. நல்லா சுருள வதக்கி எடுக்கணும். இதை ஒரு முறை மசாலாவில் போட்டு பரட்டிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சு எடுத்துருங்க. லைட்டாக எண்ணெய் பிரிகிற மாதிரி இருக்கும். இந்த டைமில் எண்ணெய் தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். திரும்ப ஒரு முறை பரட்டி விட்டுடலாம். பாருங்கள், மசாலா காயோட நல்லாவே மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. காயும் நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா சுருள அந்த எண்ணெயில் பரட்ட தாங்க இதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். கசப்பு தன்மையும் துளி கூட இருக்காது. இந்த டேஸ்ட்டான ஹெல்த்தியான பாவக்காய் வறுவலை நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.